கருணாநிதி குறித்து அவதூறாக பாடிய சீமானுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் தமிழக அரசுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் இல்லை என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். அரசு பேச்சுரிமையை முடக்கும் வகையில சாட்டை துறைமுகன் அவரை கைது செஞ்சு நீதிமன்றம் அவங்களை விடுவிச்சிருக்கிறது எப்படி பாக்குறீங்க? அது அரசுக்கு பின்னடைவு தானே. பேச்சுரிமையை கட் பண்றதுக்காக தான் ஒண்ணும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி யாரு மேல நடவடிக்கை அப்படி இருந்தா நீதிமன்றம் அவருக்கு நீதிமன்ற காவலே கொடுக்காம என்ன சொல்லுகிறதோ அந்த நீதிமன்றம் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அதை ஒரு கம்பேர் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனவே இது அரசுக்கு பின்னடைவு தானே. ஏன்னா அரசு பேச்சுரிமையும் தடுப்பதற்கான நடவடிக்கையை இதுவரை திமுக அரசாங்கம் எடுத்தது. குறிப்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதில் மிக தெளிவாக இருந்தார். மற்றவர்கள் என்ன வேண்டுமானால் பேசிவிட்டு போகிறது, மக்களுக்கு என்ன உண்மை என்பது தெரியும் என்பதை சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் என்ன உத்தரவு இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. சீமானை சுற்றி இருக்கிறவங்களை கைது செய்து சீமானுக்கு நெருக்கடி கொடுக்கறதா அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பாடலை தான் அவர் பாடியிருக்கிறதாவும் யூடியூப்ல இருக்கிறத பாடினதுக்கு எதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவரு பிரஸ் மீட்ல அந்த பாட்டை பாடியிருக்காரு. அதாவது அந்த மாதிரியான நோக்கம் அரசாங்கத்துக்கு இல்லை, முதல்வருக்கு இல்லை என்பதை நான் திட்டவட்டமாக செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.